நமக்கெல்லாம் தெரிய ஆரம்பித்திருக்கிறது. இந்த சமயத்தில் நம்மோடு கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய மட்டக்களப்பு யுவராஜா அவர்கள் தூய சவேரியார் கல்லூரியினுடைய துறை தலைவர் முனைவர் இதயராஜா அவர்கள், கன்னியாகுமரி மாவட்டம் லட்சுமிபுரம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய தமிழ் பேராசிரியர் முனைவர் கணேஷ் அவர்கள், சண்முகம் அவர்கள், இன்னும் வெளிப்படையாக முகம் காட்டாத நண்பர்கள் பலரும் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் நாம் ஏலவே பலமுறை சொல்லி இருக்கின்றோம். ஒரு கும்பல் கலாச்சார தன்மையிலே இந்த காணொளி அல்லது இணைய வழி கருத்தரங்கானது அமையாது, அமையவும் கூடாது என்கின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்திருக்கின்றது. நேரடியாக கலந்து கொள்ளக்கூடியவர்கள் ஒரு 50 பேர் இருப்பார்களே, ஆனால் அதுவே மன நிறைவு அளிக்கக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கும். ஆக அந்த வகையிலே இன்றைக்கு நாம் பேச இருக்கக்கூடிய ஒரு பேசு பொருளாக உள்ளது சாகித்ய அகாடமி 2023ஆம் ஆண்டு தமிழவனுடைய அவர் தொகுப்பாளராக இருந்து பின் நவீனத்துவ தமிழ் இலக்கிய விமர்சனத்தின் பன்முகங்கள் என்கின்ற ஒரு நூலிலே அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த முதல் பகுதியிலே ஒரு 25 விழுக்காடு பற்றிய செய்திகளைத்தான் நாம் இன்றைக்கு விவாத பொருளாக எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். திடீரென்று இந்த ஒரு பாய்ச்சல் எனக்கு ஏன் நிகழ்ந்தது, தமிழவன் பின் நவீனத்துவம் குறித்த கருத்துக்களை காவியா வெளியிட்ட தமிழவனுடைய கட்டுரைகள் என்பதிலே அவர் பல தலைப்புகளிலே எழுதியிருக்கிறார். அமைப்பியலிலிருந்து பின் நவீனத்துவம் வரை, பின் நவீனத்துவ அரசியல், பின் நவீனத்துவமும் தமிழ்ச்சூழலும், பின் நவீனத்துவ பார்வையில் வீரமாமுனிவர் என்றெல்லாம் வெளிப்படையான தலைப்புகளிலேயும் குறிப்பில் தோன்றுவதாக பின் நவீனத்துவம் பற்றிய பலருடைய கருத்துக்களை உள்வாங்கியும் மறுதலித்தும் அவருடைய சுயமான கருத்துக்களை முன்வைத்தும் நமக்கு பல கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். தமிழவன் அவருடைய பின் நவீனத்துவ பார்வை பற்றிய புதிய சிந்தனையை இங்கே நான் திடீரென்று சொல்வதற்கே ஒரு காரணம் நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும், நானும் நினைத்து பார்க்கின்றேன். உடனடியாக எனக்கு தமிழிலே இருக்கக்கூடிய வழங்கி வரக்கூடிய ஒரு முதுமொழிதான் நினைவிற்கு வந்தது. அது சொலவடை பழமொழி என்றெல்லாம் சொல்ல முடியாது, அது ஒரு முதுமொழி, பழைய மொழி அப்படிங்கிறதுதான். திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை என்று ஒரு முதுமொழி ஒன்று உண்டு. ஏனென்றால் 14ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் தமிழர் திருநாளாக இருக்கக்கூடிய பொங்கலை கொண்டாடுவதற்காக வெளியூர்களிலிருந்து சொந்த ஊருக்கு திரும்பக்கூடியவர்களும், ஊரிலேயே இருக்கக்கூடியவர்கள் பொங்கல் விழாவிலே அதனை நடத்துவதற்காக ஈடுபடக்கூடிய ஒரு சூழலிலேயும் பலரிடமும் அணுகிய பொழுது அவர்கள் ஊர் விட்டு இடம்பெயரக்கூடிய ஒரு காரணத்தினாலே உரையை ஆற்ற முடியாது அல்லது பேச இயலாது என்று ஒரு பதிலை தந்தார்கள். அதனால்தான் நான் மீண்டும், ஏன் நாமே ஒரு தமிழவனுடைய புதிதாக சொல்லியிருக்கக்கூடிய 20களுக்கு பின்னாலே 23 வரை பின் நவீனத்துவம் பற்றிய அவருடைய பார்வையிலே நாம் தமிழ் உலகம் தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்துக்கள் ஏதாவது இருக்கிறதா,
அவற்றை பற்றி விவாதிக்கலாமே என்ற எண்ணம் வந்த பொழுதுதான் நான் இந்த தலைப்பினை நான் எடுத்துக்கொண்டேன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த நூலினுடைய இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு பின் நவீனத்துவ தமிழ் இலக்கிய விமர்சனத்தின் பன்முகங்கள் அப்படிங்கிறது. பலர் எழுதியிருக்கிறார்கள் கட்டுரைகளாக இந்த நூலிலே. உதாரணமாக ஏஎஸ்டி பிள்ளை அவர்கள் பொதுவுடைமை இயத்தை நிதர்சனமாக பார்க்கக்கூடிய முத்துமோகன் அவர்கள் பல்வேறு விதமான மேலை நாட்டு கோட்பாடுகளை எல்லாம் தமிழிலே மொழிபெயர்த்து அவருடைய பார்வையிலே முன்வைத்து கட்டுரையாக தந்திருக்கக்கூடிய கருமாத்தூர் அருளானந்தர் கலைக்கல்லூரியை சார்ந்த முன்னாள் ஆங்கில பேராசிரியர் வின்சென்ட் அவர்கள், கவிஞர் பெருந்தேவி அவர்கள், ஜமாலன் அவர்கள், அஜித் கண்ணா அவர்கள், முத்தையன் அவர்கள், முபீன் சாதிகா அவர்கள் இவர்களுடைய கட்டுரைகளை எல்லாம் தொகுத்து அவர் நூலாக எழுதியிருக்கிறார். ஆனாலும் தமிழனுடைய இந்த பின் நவீனத்துவம் என்று இங்கே முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்தானது நாமெல்லாம் அவசியமாக கண்டிப்பாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. இங்கே முதன்மை ஆதாரங்களாக நான் ஏற்கனவே என்னை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தை நான் சொல்லிக் கொள்கிறேன். நான் ஆரம்பத்துல முதன்மையாக ஒரு கல்லூரியிலே கற்பிக்கக்கூடிய தொழில் பார்த்த ஒரு ஆசிரியர். இரண்டாவதாக அதோடு அதற்கு துணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக தற்கால இலக்கியத்திலே ஈடுபாடு கொண்டு அது பற்றி ஓயாமல் படித்துக் கொண்டிருப்பேன். எனக்கு இந்த சமயத்திலே மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக தமிழ் துறை தலைவராய் இருந்த தீசு நடராஜன் அவர்கள் என்னை பற்றி நானும் தமிழவனும் அவரை சந்திக்கிற போது ஒரு வார்த்தையிலே ஆங்கிலத்திலே சொன்னார்கள். அதனுடைய முழுமை எனக்கு தெரியாது. ஹொரேஷியஸ் ரீடர் என்று என்னை அவராக சொல்லிக் கொண்டார் என்னிடத்து. அந்த மாதிரியாக வாசிக்க தொடங்கினேன். ஆனால் பலருடைய எழுத்துக்களை நான் வாசிக்கிற பொழுது தமிழவன் என்று சொல்லக்கூடிய படைப்பாளி தன்னுடைய சிந்தனைகளை எல்லாம் முன்வைக்கிற பொழுது இது அவருடைய அல்லது நம்முடைய காலத்தில் மட்டுமல்லாமல் ஒரு 50 ஆண்டுகளுக்கு பின்னாலேயும் தமிழ் மொழியிலே இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பரிமாணங்களையும் வெளிப்படுத்தக்கூடிய தன்மையிலே இவருடைய எழுத்து பதிவுகள் இருக்கும் என்கின்ற எண்ணத்திலே மற்ற எழுத்தாளர்களுடைய எழுத்துக்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட நான் அதிகமாக தமிழனுடைய பதிவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன். ஆகவே அவரை மாதிரியாகவோ அல்லது மேலை நாடுகளிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய உதாரணமாக தத்துவவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் மாதிரி சூழலுக்கு தகுந்தபடியாக சிந்தனை தளங்களை எல்லாம் பிரத்யேகமாக அமைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் என்னிடத்து கிடையாது. சிறந்த கருத்தை, அதுவும் முதுகலை இலக்கியம் பயின்றவர்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையான விருப்பத்தோடு தான் நான் படிக்க தொடங்கினேன். அந்த படிப்பிலே தேர்ந்த ஒரு படைப்பாளியாகவும் கோட்பாட்டாளராகவும் விமர்சகராகவும் இருக்கக்கூடிய தமிழவனுடைய எழுத்துக்களை அதனுடைய வியப்பு தரக்கூடிய ஒரு ஆற்றலை எண்ணி மீண்டும் மீண்டும் அதிலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு எந்த விதமான ஒரு அலுப்போ சலிப்போ அவருடைய எழுத்துக்கள் எனக்கு தோற்றுவிக்காது. மாறாக ஒரு உற்சாகத்தை, நான் வாரத்திலே 7 நாட்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த கருத்தை சொல்லி முடித்து விடுவேன். அடுத்த நாளை தொடங்கி ஒரு 4-5 நாட்களாக அடுத்த வாரம் அவருடைய எழுத்துக்கள் எதை பற்றி வலம் வரப்போகிறது, அவற்றை பற்றி நான் என்ன சொல்லலாம் என்கின்ற ஒரு சிந்தனையிலே
நான் இந்த 6-7 நாட்களை வாழ்நாளினுடைய மிகப்பெரிய பயன் தரக்கூடிய நாளாகவே எண்ணி அந்த எழுத்துக்களை படித்துக் கொண்டிருக்கின்றேன். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. இப்ப நாம விஷயத்துக்கு வரலாம். நாம தமிழவன் அமைப்பியல் என்று சொல்லக்கூடிய ஒன்றை சசூர் தொடங்கி பின்னமைப்பியல், நவீனத்துவம், பின்னை நவீனத்துவம், பின்காலனியம், முதலாளியம், பின் முதலாளியம் என்றெல்லாம் மேலை நாட்டு சிந்தனாவாதிகளை, தத்துவவாதிகளுடைய அர்த்த புலங்களை எல்லாம் மனதிலே வாங்கிக் கொண்டு அவர் சில கோட்பாடுகளை உருவாக்கி இருக்கின்றார். என்னுடைய முதல் கேள்வி என்னவாக இருக்கிறது யோசித்து பார்க்கையில் என்று சொன்னால், இவ்வாறு வெளிநாட்டு தத்துவம் சார்ந்த இலக்கிய கோட்பாடுகள் தமிழ்ச்சூழலில் எவ்வாறு உள்வாங்கிக் கொள்ளப்பட்டன என்கின்ற ஒரு கேள்விதான் எனக்கு முதலில் நினைவிற்கு வருகின்றது. பேராசிரியர் வின்சென்ட் அவர்கள் சுயமான எந்த விமர்சனமும் இல்லாமல் மேலை நாட்டு கோட்பாடுகளை அவ்வாறே நமக்கு மொழிபெயர்த்து தந்திருக்கிறார். அதிலே பின்னவீனத்துவ கருத்துக்களும் வந்திருக்கின்றன. தீசு நடராஜன், பஞ்சாங்கம் போன்ற கல்விப்புலம் சார்ந்திருக்கக்கூடிய பேராசிரியர்கள் அமைப்பியல் நவீனத்துவம், பின்னமைப்பியல், பின் நவீனத்துவம் என்று பேசினாலும் கூட அவர்களுடைய எழுத்துக்களிலே நாம் பார்ப்பது எல்லாம் முதுகலை MA அல்லது PhD மாணவர்கள் தங்களுடைய ஆய்வேடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மேற்கோள்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நூல்களை அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். அந்த அளவிலே தமிழ் பேராசிரியர்களாக இருக்கக்கூடிய தீசு நடராஜன் அவர்களையும் பஞ்சாங்கம் அவர்களையும் நான் பார்க்கின்றேன். பின்னாலே நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் நோயல் போன்றவர்கள் அவர்களும் ஒரு ஆங்கிலத்துறை சார்ந்திருக்கக்கூடிய பேராசிரியராக இருக்கிற பொழுது தமிழ் இலக்கிய அல்லது தமிழ் சூழலோடு எவ்வாறு பொருத்தி பார்த்தார் என்கின்ற ஒரு எண்ணத்தை நான் மீண்டும் நினைத்து பார்க்கிற போது அங்கு எனக்கு ஒரு பெரிய இடைவெளி தான் இருந்து கொண்டிருக்கின்றது. நிறப்பிரிகையிலே ராஜகௌதமன் அல்லது மார்க்ஸ் போன்றவர்கள், ஞானி போன்றவர்கள் நிகழ் பரிமாணம் என்று சொல்லக்கூடிய அந்த பத்திரிகையிலே எழுதுகிற பொழுதெல்லாம் அவர்கள் ஓரளவுக்கு பின்னவீனத்துவ தன்மையை உணர்ந்து கொண்டு தமிழ்ச்சூழலையும் பொருத்தி பார்த்திருக்கிறார்கள். MG சுரேஷ் போன்றவர்கள் எல்லாம் வெறுமனே அந்த பின் நவீனத்துவம் நவீனத்துவம் என்றால் என்ன என்கின்ற ஒரு அறிமுக நிலையிலே தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலிலே இன்றைக்கு நவீனத்துவம் பற்றியும் பின் நவீனத்துவம் பற்றியும் பேச வேண்டிய பொது உடைமை கட்சி சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் அது பற்றி ஏதாவது பேசி இருக்கிறார்களா என்று சொன்னால் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம்தான் விளைந்து கொண்டிருக்கின்றது. நான் ஒரு சமயத்திலே பரமகல்யாணி கல்லூரியுடைய ஆங்கில பேராசிரியரும் துறை தலைவருமாக இருக்கக்கூடிய தோத்தாத்திரி அவருடைய ஒரு கூட்டத்திலே கலந்து கொண்டேன். அப்பொழுது அமைப்பியல் பற்றி பேசிய உடனேயே அவர்கள் அமைப்பியல் என்றால் என்ன என்று விளக்குவதை விட்டுவிட்டு அந்த ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர் சொன்ன வரியானது எனக்கு வாக்கியமானது இப்பொழுதும் நினைவிலே வந்து கொண்டிருக்கின்றது. அதாவது 50 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மேல்நாடுகளிலே அமைப்பியல் பற்றிய ஒரு பேச்சு இறந்து போய்விட்டது என்று சொன்னார்கள். இது வலது பொது உடைமை கட்சியினுடைய படித்த அறிஞருடைய கருத்து இப்படி இருக்கிறது என்று சொன்னால், பாமரர்களாக இருக்கக்கூடிய இடதுசாரி இயக்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நண்பர் அவர் இது பற்றிய ஒரு கருத்துக்களை அவரோடு உரையாடி கொண்டிருந்தேன் ஒரு கூட்டத்திலே. அப்பொழுது பார்த்தவர்கள் சொன்ன ஆசிரியன் இறந்து போய் விட்டான் என்பதை ஆங்கிலத்திலே சொன்னேன். ஆத்தர் இஸ் டெட் என்று சொன்ன உடனே ஐயோ இறப்பு பற்றி எல்லாம் பேசலாமா இங்கே என்று அவர் பதாகை விளம்பரம் போன்றவற்றை சுவர்களிலேயும் தாள்களிலேயும் பலகைகளிலேயும் எழுதி கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த
பின் அமைப்பியல்வாதியினுடைய இணைப்பு பாலமாக இருக்கக்கூடிய பார்த் சொன்ன அந்த வாக்கியத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இன்றைக்கு முதலாளியத்திற்கு பின்னாலே வரக்கூடிய பின் முதலாளியம் பற்றியெல்லாம் பொது உடைமை சார்ந்தவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பின் நவீனத்துவம் அப்படிங்கிற ஒன்றுக்கு புதிய விளக்கங்களாக நாம பார்க்கக்கூடியது ஒரே ஒரு செய்தி இருக்கிறது. இதை நாம சற்று விலக்கி விட்டு அந்த இதற்குள் செல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஃப்ரெட்ரிக் ஜேம்சன் என்று சொல்லக்கூடியவர் நமக்கு பின் நவீனத்துவம் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை தருகின்றார். ஃப்ரெட்ரிக் ஜேம்சன் ஒரு இலக்கியவாதியாகவும் அதே சமயத்திலே ஒரு பொது உடைமை கருத்துக்களை ஏற்கக்கூடியவர்களை ஏற்றுக்கொண்டும் விளக்க வேண்டியவற்றை விளக்கக்கூடிய ஒரு சிந்தனையாளர். இவர் நியூ லெஃப்ட் ரெவ்யூ என்று சொல்லக்கூடிய இதழிலே ஏர்னஸ்ட் மெண்டல் என்று ஒருவர் வளர்ச்சி பெற்ற பின் முதலாளியம் என்ற ஒரு கட்டுரையை எழுதுகின்றார். அந்த கட்டுரையை சார்ந்து ஜேம்சன் பின் நவீனத்துவம் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நமக்கு முன்மொழிகின்றார். இப்ப நமக்கு ஜேம்சனை பற்றியும் அல்லது ஏர்னஸ்ட் மெண்டலை பற்றியும் நான் ஏன் இங்கே குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இந்த பின் நவீனத்துவம் என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லானது யாரால் தோற்றுவிக்கப்பட்டது, எந்த சந்தர்ப்பத்தால் தோற்றுவிக்கப்பட்டது என்பதை விளக்குகிற பொழுது அந்த தமிழவனுடைய கட்டுரையானது இது பற்றிய செய்திகளை நமக்கு விளக்குவது மட்டுமல்லாமல் மேற்கொண்டு நீங்கள் இதை பற்றி விரிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த மூல நூலை மூல கட்டுரையை படியுங்கள் என்கின்ற ஒரு உத்வேகத்தையும் எண்ணத்தையும் நமக்கு தோன்றுகின்றது. அந்த பின் நவீனத்துவம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை ஜேம்சன் அவர்கள் எவ்வாறு தோற்றுவிக்கிறார் அல்லது உருவாக்குகிறார் என்கின்ற ஒன்றை நான் அவருடைய வார்த்தைகளிலேயே சொல்கின்றேன். பொருளாதாரத்தின் மீது செலுத்தப்படும் கலாச்சாரத்தின் தாக்கமாக மனித சமூகம் உருவாக்குவதும் உணர்வதும் தான் பின் நவீனத்துவம். அதுக்கு அடுத்ததாக இதை எளிமையாக நாம சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உலக முதலாளியம் வெளிப்படுத்தும் மக்களின் பழக்க வழக்கங்கள் சார்ந்த ஒரு விஷயம் என்று பின் நவீனத்துவத்திற்கு ஜேம்சனுடைய ஒரு விளக்கமாக தமிழவனுடைய கட்டுரையானது, அந்த கட்டுரை பிரதியானது நமக்கு ஒரு விளக்கம் தருகின்றது. நாம இந்த இடத்துல ஒரு மீள்பார்வை பண்ண வேண்டியிருக்கிறது. பொதுவாகவே பொது உடைமை இயக்கம் இரண்டாக பிரிகிறது என்று சொன்னால் அதனுடைய அடித்தளம் பேஸ் ஸ்ட்ரக்சர் என்று சொல்வதை பொருளாதாரமாகவும் சொல்லுவார்கள், இன்னொரு பிரிவினர் அரசியலாகவும் சொல்வார்கள். சமுதாயத்திலே மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் ஒன்று பொருளாதாரம் அடித்தளமாக இருக்கிறது அல்லது அரசியல் அடித்தளமாக இருக்கிறது. ஆனால் ஜேம்சனுடைய ஒரு பார்வையானது அதிலே இருந்து வேறுபட்டு இன்னொரு பிரிவை நமக்கு கொண்டு வருகின்றது. அதாவது கலாச்சாரம் என்று சொல்லக்கூடிய ஒன்று. இந்த கலாச்சாரமானது ஒவ்வொரு உலகத்தில் இருக்கக்கூடிய இனக்குழு மக்கள் எல்லோரிடமும் இருக்கக்கூடிய ஒன்றுதான். நம்மிடத்தும் நிறைய அந்த காலம் தொடங்கி இந்த காலம் வரைக்கும் நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு உலக முதலாளியம் பொருளாதாரத்தின் மீது என்ன மாதிரியான ஒரு ஆளுகையை செலுத்தி கொண்டிருக்கின்றது, அதனுடைய பொருளாதார எண்ணத்தின் மேல் கலாச்சாரம் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, இந்த தாக்கத்தின் காரணமாக மனித சமூகம் உருவாக்கக்கூடியதும் உணர்வதும் தான் பின் நவீனத்துவம். சுருக்கமா ஒரு வாய்பாடு மாதிரி சொல்ல வேண்டும் என்று சொன்னால்,
பின் முதலாளியம் போஸ்ட் கேபிட்டலிசம் என்று சொல்லக்கூடியது பொருளாதாரத்தின் மீதும் பின் முதலாளியம் பிளஸ் கேபிட்டலிசம் பிளஸ் கல்ச்சுரல் இம்பாக்ட், அதுதான் மனித சமூகத்தின் மேல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு உருவாக்கமாகவோ அல்லது உணர்வதுவாகவோ பின்னவீனத்துவம் என்று இந்த பகுதியிலே தமிழவனுடைய எழுத்தானது நமக்கு ஒரு விளக்கம் தருகின்றது. சுருக்கமாக அதை தெளிவாக எளிமையான வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உலக முதலாளியம் வெளிப்படுத்தக்கூடிய மக்களின் பழக்க வழக்கங்கள் சார்ந்த ஒரு விஷயம். இப்போ அடுத்தால் எனக்கு ஒரு கேள்வி வருகிறது. இப்ப நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில, இந்தியாவை பொறுத்தவரையிலே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பாளையங்கோட்டை ஊர்லயே எடுத்தாச்சும் சரிதான், இன்றைக்கும் மரபு கவிதைகள் கவியரங்கத்திலே வாசிக்கப்படுகின்றன, சொல்லப்படுகின்றன. கம்பராமாயணத்தை பாடலாக பாடி நடத்தக்கூடிய கூட்டங்களிலே ஒரு 100 பேர் 200 பேர் பங்கேற்கக்கூடிய தன்மையையும் பார்க்கின்றோம். அதே சமயத்தில தொழிற்சாலைகளும் இங்கே புதுசாக வந்து கொண்டிருக்கின்றன. இங்கே ஆளக்கூடியவர்கள், அரசு கட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் மேலை நாடுகளிலே சென்று அங்கே தமிழ்நாட்டிலே தங்களுடைய முதலீடுகளை எல்லாம் கொடுக்க வேண்டும், தர வேண்டும் என்று ஒப்பந்தம் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு ஆட்சியாளர்களும் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இப்படி பல்வேறு விதமான இயக்கங்கள் அது பொருளாதாரத்திலேயும் அரசியலிலேயும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே இன்றைய பின் முதலாளியும் தமிழக சூழலிலே எவ்வாறு பொருந்தி வரும் என்கின்ற அடுத்த கேள்வியானது எனக்கு எழுகின்றது. வெறுமனே நாம நான் எம்ஏ பாடம் எடுப்பேனே ஆனால் இந்த பின் முதலாளியம் என்பது தமிழ் சூழலுக்கு, தமிழ் கல்விக்கு அது எவ்வாறு ஒத்து வருகிறது, நாம மேற்கொண்டு இவற்றை அறிவதற்கு என்னென்ன மாதிரியான புத்தகங்களை எல்லாம் நாம பார்க்க வேண்டும், அது பற்றி யோசிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவோம். ஆனால் இப்படித்தான் நான் பேசிக் கொண்டிருக்கும் போது, சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது, கலிஞ்சத்துப்பரணியை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நிறைய விஷயங்களை, போரினுடைய அழிவை பற்றி, போர் சூழலை பற்றி கலிஞ்சத்துப்பரணியினுடைய ஆசிரியர் ஜெயங்கொண்டான் எவ்வாறெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லும் போது ஒரு மாணவர் ஒருவர் எழுந்திருச்சார். சார், நீங்க சொல்லக்கூடிய செய்திகள் நல்லா தான் இருக்குது, ஆனால் எங்களுக்கு தேர்வு எழுதுவதற்கு பயன்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டார். அப்பதான் நான் செய்திருக்கக்கூடிய அந்த மாணவர்களை பொறுத்து செய்ய வேண்டிய ஒன்றை மறந்துவிட்டு நானாக சொல்ல வேண்டிய சில விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேனோ என்கின்ற எண்ணம் ஏற்பட்டது. ஆகவே இந்த பின் முதலாளியம், அதனுடைய விளைவுகள் என்ன என்று மேலோட்டமாக தமிழ் அல்லது ஆங்கில முதுகலை பயிலக்கூடியவர்கள் வேண்டுமானால் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே அது பொருந்துமே ஒழிய, தமிழ் சூழலில் பின் முதலாளியம் எவ்வளவு தூரம் பாதிப்பை அல்லது ஆதிக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று நம்மால் சொல்ல முடியுமா என்கின்ற ஒரு சந்தேகம் வருகின்றது. இந்த சமயத்தில்தான் ஈழத்திலே இருக்கக்கூடிய 2 அறிஞர் பெருமக்கள், உண்மையிலேயே நாம பார்த்து சொன்னால் தமிழ் நாவல் இலக்கியம் என்று கைலாசபதி அவர்கள் ஒரு அருமையான நூலை எழுதியிருக்கிறார்கள். அதே சமயத்திலே தமிழ் நாவல் அப்படிங்கிற ஒன்றையும், சிறுகதையினுடைய தோற்றமும் வளர்ச்சியும் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலையும் சிவத்தம்பி அவர்களும் எழுதியிருக்கிறார்கள். இந்த 2 நூல்களையும் 2 ஆசிரியருடைய பதிவுகளாக நான் பார்க்கிற பொழுது கைலாசபதியை பற்றிய ஒரு அபிப்பிராயம் என்னுடைய உள்ளத்திலே எழுந்தது. மார்க்சியம் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை ஒரு நூல் இழை பிசகாமல் அப்படியே பின்பற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கோட்பாட்டு தன்மையிலே தான் கைலாசபதி அவர்கள் தமிழ் நாவல் இலக்கியத்தை பார்த்திருக்கிறார்கள். இந்த கைலாசபதியினுடைய தமிழ் நாவல் இலக்கியத்திலே அது பற்றி ஒரு விமர்சனத்தை பாசிட்டிவிசமும் பட்டு குஞ்சமும் என்று ஒரு கட்டுரையிலே தமிழவன் சொல்லியிருப்பார்.
அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலேயும் சூழல் ஒன்று போல் இருக்கும் என்று சொல்லி தமிழ்நாவல் தோன்றுவதற்கும் மேற்கத்திய சூழல்தான் காரணம் என்று அந்த கட்டுரையிலே சொல்லியிருப்பார். ஆனால் தமிழ்நாட்டினுடைய பிரத்யேகத்தன்மையாக இருக்கக்கூடிய கிராமம், இங்கு இருக்கக்கூடிய ஜாதி, இங்கு இருக்கக்கூடிய மதங்களுடைய ஒரு வீழ்ச்சி, இதையெல்லாம் அவர் கணக்கிலே கொண்டிருக்கிறாரா என்றால் அவர் அப்படி அந்த தமிழ் நாவல் இலக்கியத்திலே செய்யவில்லை. இந்த இடத்திலே இன்னொரு கருத்தையும் நான் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. வெங்கட்சாமிநாதன் யாத்ரா என்று சொல்லக்கூடிய ராஜபாளையத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு இதழிலே எழுதியிருப்பார், மார்க்சின் கல்லறையிலிருந்து ஒரு குரல் என்று சொல்லியிருப்பார். ஆனால் அந்த சமயத்திலே மார்க்சின் கல்லறையிலிருந்து ஒரு குரல் என்று கைலாசபதியினுடைய ஒரு தமிழ்நாவல் இலக்கியத்தை அவர் சொன்னாலும் எங்களுக்கெல்லாம் அது ஒரு தாங்க முடியாத, பொறுக்க முடியாத ஒரு வெப்பத்தை தான் அது ஏற்படுத்தியது. ஆனால் இன்றைக்கு நாம் அதை பற்றி மறுபரிசீலனை செய்கிற பொழுது கைலாசபதி அவர்கள் இன்னும் தன்னுடைய பார்வையை விரிவாக விஸ்தாரமாக ஆக்கியிருக்கலாமோ என்கின்ற எண்ணமானது இருக்கின்றது. ஆனால் அதிலிருந்து சற்று வேறுபட்ட நிலையிலே தமிழ்ச்சூழலையும் கணக்கிலே எடுத்துக்கொண்டவர் தான் சிவத்தம்பி அவர்கள். அதற்கு மேல்படியிலே அதுல 2-3 படிகளிலே தாண்டிய நிலையிலே இலங்கையை சார்ந்திருக்கக்கூடிய விமர்சகர் சிவத்தம்பியினுடைய எழுத்தானது அமைந்திருக்கிறது என்கின்ற ஒரு என்னுடைய மனதிலே தோன்றி இருக்கக்கூடிய ஒரு பொறியை நான் வைக்கின்றேன். அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறான்னு சொன்னா, நவீனத்துவமும் பின் நவீனத்துவம் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலிலே மணிக்கொடி காலம் முதலாக பல்வேறு இலக்கிய இயக்கங்களை எல்லாம் நவீனத்துவம் பின் நவீனத்துவம் என்று தன்னுடைய பார்வையை அகலப்படுத்தி கொண்டு நிறைய கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார். அப்படி வருகின்ற பொழுது பாரதியாரை பற்றி ஒரு குறிப்பு சொல்லுவார். பாரதியார் அவர் பின்னவீனத்துவம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் தமிழிலே வருவதற்கு முன்னாலே நவீனத்துவ தன்மையிலே முன்னத்தி ஏறாக விளங்கியவர் என்கின்ற தன்மையிலே முன் எடுத்து வளர்த்தவர் பாரதி என்கின்ற ஒரு கருத்தை சொல்லுவார். இந்த கருத்தை இந்த கட்டுரையானது மறுபரிசீலனை செய்கின்றது. அதாவது கட்டுரையிலே சிவத்தம்பி சொல்லி இருக்கக்கூடிய பாரதி பற்றிய அபிப்பிராயம் அதாவது பின்னவீனத்துவமானது பாரதியிடம் தென்படுகிறது. ஆனால் அது முழுமையாக இல்லை. நவீனத்துவத்தை முன்னெடுத்து அது பின்னவீனத்துவ குறிப்புகளாக சில தெரிகளாக வெளிப்படுகின்றன என்று சிவத்தம்பி சொன்னதை மனதிலே உள்வாங்கிக் கொண்டு தமிழவன் 2 கருத்துக்களை சொல்கிறார். அவர் மாடர்னிட்டி, மாடர்னிசம், மாடர்ன் என்கின்ற 3 ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்துவார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமாக விளக்கம் தருவார். நீங்கள் அது பற்றி அறிய வேண்டும் என்று சொன்னால் சிவத்தம்பியினுடைய தற்கால இலக்கிய பார்வைகளை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொன்னால் அந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள். இவர் என்ன சொல்றார்? இதுக்கு முன்னால நான் ஒண்ணு சொல்றேன். இந்த பின்னவீனத்துவம் பற்றி அஸ்வகோஷ் அவர்கள் ஒரு கட்டுரையிலே குறிப்பிடுகிறார்கள். ஏனென்றால் இந்த கட்டுரையினுடைய முதன்மை ஆதாரங்களாக விளங்கக்கூடிய சில கட்டுரைகள், சில நூல்களை எல்லாம் நாம் ஏற்கனவே சொன்னேன். அதுல அஸ்வகோஷும் நமக்கு ஒருவர் முக்கியமான ஒருவர். அவர் இந்த பின்னை நவீனத்துவத்தை பற்றி என்ன சொல்றான்னு சொன்னால், அறிவுவாதத்திற்கு எதிர்ப்பான ஒரு நிலைப்பாடு எடுப்பது பின் நவீனத்துவம் என்று சொல்கிறார். அறிவுவாதம் என்பது ஏதோ பின் நவீனத்துவத்தால் ஓரங்கட்டப்பட வேண்டும், ஒதுக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்கின்ற தன்மையிலே அறிவுவாதத்தை பின்பற்றக்கூடிய ரேஷனாலிட்டிக்காரர்கள் அவருடைய வாதத்தை வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம். அந்த துணியிலே தான் அவருடைய அந்த வாக்கியமானது அந்த கட்டுரையிலே வருகின்றது. அறிவுவாதத்திற்கு எதிர்ப்பாய் நிலைப்பாடு எடுப்பதுதான் பின் நவீனத்துவம் என்று சொல்லுகிற பொழுது, நாம அறிவுவாதத்தை இந்த ரேஷனாலிட்டி அல்லது ரேஷனாலிசம் என்று சொல்லக்கூடிய ஒன்றிற்கு சார்பாக இருக்கக்கூடியவர்கள் பின் நவீனத்துவத்தை முற்றாக மறுக்க வேண்டும் என்கின்ற ஒரு தன்மையை அவருடைய கட்டுரையானது நமக்கு விளக்குகின்றது.
இப்போ பாரதியிடம் நவீனத்துவம் அதனுடைய சாயலாக இருக்கக்கூடிய பின் நவீனத்துவ தூறல் காணப்படுகிறது என்று சொல்லக்கூடிய சிவத்தம்பியினுடைய கருத்தை தமிழவனுடைய கட்டுரை எவ்வாறு அதை மறுபரிசீலனை செய்கிறது என்பதை நாம பார்க்கணும். பாரதியிடம் மாடர்னிட்டியை நாம் காண முடியாது. பொருளாதார வளர்ச்சி தமிழகத்தில் பரவிய போது உருவான ஆள்தான், கவிஞர் தான் பாரதி. ஆனால் அழகியரின் இலக்கியவியல், பொத்தம்பொதுவான சமூக வளர்ச்சி தன்மை இவற்றோடு பாரதியாருடைய கவிதைகளோ சம்பந்தப்படவில்லை. சமூகம், இலக்கியம் மற்றும் கலாச்சார தன்மை ஒரு சேர எல்லாம் இணைந்து இருக்கக்கூடிய தன்மையிலே அவரிடம் காணப்படவில்லை, அவரும் சம்பந்தப்படவில்லை என்கின்ற ஒன்று பாரதியை பற்றிய ஒரு பார்வையை நாம் ஏன் மீண்டும் பார்க்கக்கூடாது ஒரு எண்ணத்தை தூண்டக்கூடிய தன்மையிலே தமிழவனுடைய கட்டுரை பதிவானது அமைந்திருக்கின்றது. ஆகவே மாடர்னிட்டி அறிமுகப்படுத்திய ஓர் அம்சமான பொருளாதார வளர்ச்சியில் சம்பந்தப்பட்ட பிராங்க்பர்ட் மார்க்சியர்கள் கருத்து பற்றியும் நாம் அதிகமாக சொல்ல வேண்டும். இந்த பிராங்க்பர்ட் மார்க்சியர்கள் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய மார்க்சியத்தை பற்றிய மறுபரிசீலனை கருத்துகள் இவற்றையெல்லாம் ஒருவேளை சிவத்தம்பி அவர்கள் அறிந்திருப்பார்களோ, அறிந்திருந்தால் நவீனத்துவத்தோடு பாரதியை சம்பந்தப்படுத்தி இருப்பார்களா என்கின்ற ஒரு எண்ணம், ஒரு மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு தூண்டுதல் நமக்கு ஏற்பட்டிருக்கும். ஆக இந்த மாதிரியான ஒரு விமர்சன தோரணை கைலாசபதியிடம் முற்றிலுமாக இல்லை. ஆனால் சிவத்தம்பி அவர்கள் அதை ஓரளவுக்கு பாரதி வாயிலாக முன்னெடுத்து சென்றிருக்கின்றார். அப்போ அடுத்த எனக்கு என்ன ஒரு கேள்வி வருகிறது என்று சொன்னால், தமிழவன் பின் நவீனத்துவம் குறித்து கருத்துகள் ஏதாவது பதிவு செய்திருக்கிறாரா? ஃப்ரெட்ரிக் ஜேம்சனை பற்றி சொல்றாரு. ஃப்ரெட்ரிக் ஜேம்சன் பின் நவீனத்துவம் என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லை உருவாக்குவதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார கட்டுரையை பற்றி சொல்லுகிறார். அஸ்வகோசை பற்றி சொல்லுகிறார், கைலாசபதியை பற்றி சொல்கிறார், சிவத்தம்பியை பற்றி சொல்கிறார். இவர் இந்த கட்டுரையிலே தமிழ் சூழலுக்கு ஏற்ப பின் நவீனத்துவம் குறித்த கருத்துகள் ஏதாவது பதிவு செய்திருக்கிறாரா? அல்லது என்ன மாதிரி, அல்லது கல்விப்புலத்திலே கற்றுக் கொடுக்கக்கூடிய பேராசிரியர்கள் மாதிரி வெறுமனே நோட்ஸ் மாதிரி இவர் சொல்கிறாரா என்கின்ற ஒரு எண்ணமானது எனக்கு ஏற்பட்டது. ஆனால் அவர் வெறுமனே கல்வி கற்கக்கூடிய ஆசிரியர் மட்டுமல்ல, தமிழ் சூழல், தமிழ் இலக்கியத்திற்கு புதிய கோட்பாடுகளை மேற்கத்திய சிந்தனைகளுடைய பாதிப்புகளோடு உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு எண்ணத்திலே, ஒரு மனநிலையிலே அவர் உருவாக்கி இருக்கிறார். இப்படி நான் தெரிய விரும்புவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அதற்கும் ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது. அதையும் நான் இப்பொழுது உங்களிடத்தில் சொல்ல வேண்டும். ஆக இந்த கட்டுரையினுடைய 3வது பகுதிக்கு நான் இப்பொழுது செல்ல இருக்கின்றேன். பிராங்க்பர்ட் மார்க்சியர்கள் அறிவுவாதத்திற்கு எதிராக, ரேஷனலிசம், ரேஷனாலிட்டி என்று சொல்லக்கூடிய அறிவுவாதத்திற்கு எதிராக அவர்கள் ஏன் ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டும்? பிராங்க்பர்ட் ஸ்கூல் ஆஃப் தாட் என்று சொல்லக்கூடியது உண்மையிலேயே இன்றைக்கு உருவாகி இருக்கக்கூடிய மேற்கத்திய பல்வேறு விதமான சிந்தனாவாதிகளை எல்லாம் தோற்றுவித்த ஒரு சிந்தனை பள்ளி தளம் என்று நாம சொல்லலாம். அங்க பலவிதமான கோட்பாடுகள் கட்டுரைகளாக, நூல்களாக வெளியிட்டு சர்ச்சிக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டும் வந்திருக்கின்றன. அதுல 2-3 புத்தகங்களை அவர் மூலமாக நானும் உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். புத்துழியின் இயங்கியல் என்பது, ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால்
டயலக்டிக் ஆஃப் என்லைட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒன்று. இந்த நூல் நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை புலப்படுத்துகிறது. அதுதான் ரேஷனாலிட்டி என்று சொல்லக்கூடிய அறிவுவாதம் என்பதாகும். இந்த அறிவுவாதம், டயலக்டிக் ஆஃப் என்லைட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த அறிவுவாதம் தமிழ்ச்சூழலுக்கு பொருந்தி வருமா, பொருத்தி பார்க்கலாமா என்கின்ற ஒரு எண்ணம் நமக்கு இயல்பாகவே தோன்றத்தான் செய்யும். அறிவுவாதம் மனிதனுக்கும் மாட்டுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல், இதயமே இல்லாமல் பார்க்கக்கூடிய திறன், அதை வலியுறுத்தக்கூடிய ஒன்று. அதனாலதான் அவங்க அறிவுவாதத்தை எப்படி ஒரு சுருக்கமாக சொல்கிறார்கள், விளக்குகிறார்கள் என்று சொன்னால், அறிவை கருவிமயமான அறிவு என்று ஒரு சொல்லால் அடையாளப்படுத்துகிறார்கள். இன்ஸ்ட்ருமெண்டல் நாலேஜ் என்று ஆங்கிலத்திலே இதை நாம் சொல்லலாம். என்னென்றால் கருவிமயம் என்று சொல்கிற பொழுது நமக்கு நாம பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரிக்கல் டூல்ஸு அல்லது கட்டடத்திலே பயன்படுத்தக்கூடிய கருவிகள் இவைதான் நமக்கு நினைவிற்கு வரும். ஆனா அங்க என்ன நாம பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால், கருவிமயமான அறிவு என்பது எந்த ஆங்கில பதத்திற்கு நிகராக இங்கே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என்று சொன்னால், இன்ஸ்ட்ருமெண்டல் நாலேஜ் என்று சொல்லக்கூடிய ஒன்று. இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் நாலேஜினுடைய தன்மையைத்தான் நாம் என்ன ஏற்கனவே சொன்னோம், மனிதனுக்கும் மாட்டுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல், இதயமே இல்லாமல் பார்க்கக்கூடிய ஒரு திறனைத்தான் நாம என்ன சொல்றோம்னு சொன்னா, அது அறிவுவாதம் வலியுறுத்துகிறது என்கின்ற விளக்கத்தை நினைவிலே கொள்ள வேண்டும். அப்போ தமிழ்நாட்டு சூழலை நீங்க எண்ணி பாருங்க, அந்த அறிவுவாதம் எந்த அளவிற்கு பொருந்தி வரும் என்பதை நாம பார்க்கிறோம். தமிழ்நாட்டு சூழலை கணக்கிலே எடுத்துக் கொள்கிறார். இந்த இடத்திலே தமிழவனுடைய சிந்தனைகளுடைய பொதுவான போக்கு, வெறுமனே அமைப்பியலிலே அவர் பேசினாலும் சரிதான், பின் அமைப்பியலிலே பேசினாலும் சரிதான், தமிழ் இலக்கணிகள், தொல்காப்பியம், நன்னூல் போன்ற அவர்கள் சொல்லக்கூடிய விதிகளையும், தமிழிலே இருக்கக்கூடிய இலக்கியங்கள், சங்க இலக்கியங்களிலிருந்து நாம இன்றைக்கு இருக்கக்கூடிய நாவல், சிறுகதைகள், நாடகங்கள், பேச்சாளர்களுடைய மேடை பேச்சுகள் வரைக்கும் தமிழ்ச்சூழலுக்கு பொருத்தி பார்த்து அது எந்த அளவுக்கு அவற்றிலே மாற்றங்களை செய்து கொள்ளலாம் என்று பார்க்கக்கூடிய ஒரு புதிய விதமான கோட்பாடுகளை தமிழ்ச்சூழலுக்கு ஏற்ப மாற்றக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு இயல்பானது தமிழவனுடைய எழுத்துக்களுக்கு உண்டு என்கின்ற நான் அறிந்த தமிழவனை பற்றிய எழுத்துக்களை பற்றிய ஒன்றை சொல்கிறேன். நம்ம தமிழ் சமுதாயத்துல பார்த்தாச்சுன்னு சொன்னா, ரெண்டு விஷயங்கள் மற்ற இடங்களை விட இங்கே அதிகமாக இருக்கிறது. அம்பேத்கரும் இதை பற்றி பேசியிருப்பார். அம்பேத்கரும் மதத்தை பற்றியும், இந்தியாவில் நிலவிருக்கக்கூடிய ஜாதிகளை பற்றியும், இந்த கிளாஸ் என்பதை விட, கிளாஸ் என்பதோ அல்லது ரிலிஜன் என்பதோ வர்க்கம் என்பதை விட மேலோங்கிய, மேலாதிக்கம் செய்யக்கூடிய ஒன்று என்று அம்பேத்கர் சொன்ன மாதிரிதான் தமிழ்நாட்டிலேயும் சூழல்கள் நிலவி வந்தன. பெரியாருடைய இந்த எல்லா விதமான தன்மைகளையும் நாம பார்க்காம, அவர் கடவுளை பற்றி அல்லது கடவுள் மீது என்ன மாதிரியாக அவர் எதிர்வினை ஆற்றினார் என்பதை மட்டுமே ஒரு மேலோட்டமான தன்மையிலே பெரியாருடைய செய்கைகளை இன்றைக்கு படம் பிடித்து அவர் மேல் ஒரு துவேஷம் ஏற்படும்படியான தன்மையைத்தான் சமூகமும், பொது சமூகம், இந்த கும்பல் சமூகம் என்று சொல்கிறோம் அல்லவா, அதுவும் அரசியல் கட்சியிலே மாற்று கருத்துடையவர்களும் பெரியாரை பற்றிய ஒரு பிம்பமாக நமக்கு சித்தரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இங்க நம்ம தமிழ் சமுதாயத்தில் நீங்கள் பார்ப்பீர்களேயானால், மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று ஒரு நடைமுறையானது இருந்து கொண்டிருக்கின்றது. ஹைரார்கி சிஸ்டம் இன் தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய லூயிஸ் டுமாண்ட் ஒரு பெரிய நூல் ஒன்று எழுதியிருப்பார். அதை நீங்க தமிழ் ஆய்வாளர்கள் அல்லது இந்த மாதிரி கோட்பாடுகளை பற்றியெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பு உள்ளவர்கள் அந்த மதத்திலேயும் ஜாதியிலேயும்
ஒரு ஏணிப்பொடி போன்ற தன்மையானது. ஹைரார்கி சிஸ்டம் இன் காஸ்ட் என்று சொல்லுகின் தமிழ்நாடு என்கின்ற ஒரு லூயிஸ் டிமாண்டினுடைய ஒரு தலைப்புள்ள ஒரு நூலை நீங்கள் படித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையையும் இன்றைய நான் செய்து கொள்கின்றேன். ஆகவே இந்த மேல் ஜாதி கீழ் ஜாதி என்பது மட்டுமல்லாமல் மேல் ஜாதியை சார்ந்தவர்கள்தான் தெய்வத்திற்கு பணி செய்ய வேண்டும். அப்ப தெய்வத்திற்கு பணி செய்யக்கூடிய உயர் ஜாதி மனநிலை அதை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை, ஜாதியை வலியுறுத்தக்கூடிய, கடவுளை ஏற்று வழிபடக்கூடிய ஒன்றை சொல்லக்கூடிய மதத்தையும் பெரியார் அம்பேத்கரை போலவே அவரும் கையில எடுத்துக் கொள்கின்றார். அப்போ பெரியாருடைய சிந்தனைகளுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருந்தது தமிழ்ச்சூழலுக்கு ஏற்ப அவர் தன்னுடைய சிந்தனைகளை முன்வைத்ததற்கு காரணமே நாம் என்ன சொல்லலாம் சொன்னால், வெறும் அறிவுவாதம், மியர் அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் நாலெட்ஜ் என்று சொல்லக்கூடிய அந்த கருவிமயமான அறிவுவாதம் என்பதை விட்டுவிட்டு பன்முகமான அறிவுவாதத்தை தான் பெரியார் சிந்தனைகளுக்கு ஒரு அடி உந்துதலாக அவர் ஏற்றுக்கொண்டார் என்கின்ற ஒரு கருத்தை நாம சொல்ல வேண்டும். ஏனென்றால் காண்ட் அவர்கள் அறிவை கண்டு இந்த சமூகமானது பயப்பட்டு பின்னோக்கி யோசிக்க தொடங்கியது, இந்த சமூகமானது பின்னோக்கி செல்ல தொடங்கிவிட்டது என்று காண்டவர்கள் ஒன்று சொன்னார். இந்த காண்டுக்கோ அல்லது ஹெகல் போன்றவர்களுக்கோ இருக்கக்கூடிய தன்மையிலிருந்து பெரியாருடைய செயல்பாடுகளை, அவருடைய தன்மைகளை, இயல்புகளை எல்லாம் நாம் பார்க்கிற பொழுது பெரியாரை பற்றிய கணிப்பு தமிழனுடைய கட்டுரையிலே நாம் பார்க்க முடிகிறது. பெரியார் யாருக்கும் பயப்படாதவர், சிந்திப்பதில் யாரையும் பின்பற்றாதவர், பயப்படாதவர், சிந்திக்கக்கூடியவர். ஆனால் சிந்தனையிலே அவருக்கு சிந்தனை ஊற்றுக்கண்ணாக அவர் யாரையுமே தனக்கு முன்னோடியாக பின்பற்றாதவர் என்று சொல்கிறார். ஆகவே இந்த பின் நவீனத்துவம் என்று சொல்லக்கூடிய ஒன்று அறிவுவாதத்தை, அதாவது கருவிமயமான அறிவுவாதத்தை எதிர்க்கின்றது. இந்த கருவிமயமான அறிவுவாதத்தை ஏற்றுக்கொண்டு உலகிலே அரசியல்வாதிகள், சர்வாதிகாரிகள், ஹிட்லரை நீங்கள் சொல்லலாம், ஸ்டாலினை சொல்லலாம், இன்றைக்கு இருக்கக்கூடிய அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை சொல்லலாம். இந்த மூன்று பேருமே மூன்று விதங்களிலே அறிவுவாதத்தை, கருவிமயமாக ஆகியிருக்கக்கூடிய ஒரு அறிவுவாதத்தை தங்களுடைய அரசியலிலே அவர்கள் பின்பற்றினார்கள். ஆகவே ஆயுதத்தின் மூலமாக உலகை அடக்கலாம், அழிக்கலாம், அறிவின் வாயிலாக தன்னுடைய ஆளுமையை உலகம் முழுவதும் செலுத்தலாம். ஆனால் பெரியார் அவர்கள் அறிவுவாதத்தால் மூட நம்பிக்கையை ஒழிக்க முடியும் என்ற ஒரு முடிவிற்கு வருகிறார். மேல்நாடுகள் தன்னுடைய அறிவுவாதத்தை அரிஸ்டாட்டில், பிளேட்டோ போன்றவர்களும் பெற்றது என்று சொன்னால், பெரியார் அவர்களையெல்லாம் மனதிலே முழுவதும் கொண்டு உச்சரிக்காமல் அவர் ஓர் செயல்பாட்டாளராக இருந்தார். ஆகவே இந்த அறிவுவாதத்தை தான் இப்பொழுது இருக்கக்கூடிய அல்தூசர் போன்றவர்கள் நுட்பமான விமர்சனத்தோடு முன்வைத்து நம்மை போன்றவர்களை எல்லாம் செயல்பட தோன்றியிருக்கிறார்கள். அந்த நூலினுடைய பின் நவீனத்துவ தமிழ் இலக்கிய விமர்சனத்தின் பன்முகங்கள் என்று சொல்லக்கூடிய பலர் எழுதிய அந்த கட்டுரைகளுடைய தொகுப்பிற்கு முன்னுரையாக ஒரு 15 பக்கங்கள் இருக்கின்றன. அதில் ஒரு 4-5 பக்கங்கள், அதாவது இந்த பிராங்க்பர்ட் பள்ளியினர் சிந்தனை எவ்வாறு இருந்தது, ஜேம்சன் அவர்கள் எந்த சூழலில் இந்த வார்த்தையை தோற்றுவித்தார், அறிவுவாதம் என்று சொல்லக்கூடியது கருவிமயமான அறிவுவாதமாக எவ்வாறு மாற்றப்பட்டது, இந்த பிராங்க்பர்ட் சிந்தனை பள்ளியினர்கள் எவ்வாறு அதை எதிர்த்தார்கள் என்பதையெல்லாம் நான் சொல்லிவிட்டு, பின்னாலே பெரியாருடைய சிந்தனையும்
இருந்தாலும் கூட அது அறிவுவாதம் என்று சொல்லக்கூடிய ஒற்றை புள்ளியிலே அது செல்லாமல் பன்முகத்தன்மை கொண்டதாக இருந்ததோடு அவர் ஒரு செயல்பாட்டாளராக இருந்தார் என்ற ஒரு 5 பக்க அளவிலே தமிழவன் அந்த கட்டுரையிலே சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை ஒரு அறிமுகம் செய்யக்கூடிய தன்மையிலே நான் அதிலிருந்து புதிதாக ஒன்றை உருவாக்கவில்லை. நம்முடைய காணொளி கருத்தரங்கானது ஒரு புதிய சிந்தனையை, பின் நவீனத்துவம் பற்றிய ஒரு புதிய அறிதலை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற தன்மையிலே, ஒரு அறிமுகப்படுத்தக்கூடிய தன்மையிலே நான் இதை சொல்லியிருக்கின்றேன். இந்த சிந்தனையை தரக்கூடிய இந்த நூலை நீங்கள் முழுவதுமாக வாசிப்பீர்களேயானால் பின் நவீனத்துவம் பற்றிய இன்றைய நோக்கிலே, பின் முதலாளியும் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய, உலக அளவிலே வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்ச்சூழலிலே அதற்கான தனித்தன்மைகளிலே பின் நவீனத்துவத்தை நாம் இலக்கியத்தோடும் சமுதாயத்தோடும் பொருளாதாரத்தோடும் கலாச்சாரத்தோடும் எப்படியெல்லாம் பொருத்தி பார்க்கலாம். இந்த சமயத்திலே ஒன்றை கூறி முடிக்கின்றேன். எப்படி இயங்கியல் பொருள் முதல்வாதம், வரலாற்று பொருள் முதல்வாதம் என்று ஒன்று தோன்றி இருக்கிறதோ, அது போலவே கலாச்சார பொருள் முதல்வாதம் என்ற ஒன்றையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய தாத்பரியத்தையும் நாம் உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த பேச்சை நான் நிறைவு செய்து, இதற்கு சந்தேகங்கள் அல்லது மேல அதிகமான விளக்கங்கள் நீங்கள் தருவீர்களேயானால் நீங்கள் தர வேண்டும். நாம் ஒரு கலந்துரையாடலாக இதனை அமைத்துக் கொள்ளலாம். நான் சொல்றத நீங்களும் அப்படியே சொல்லணும் அப்படிங்கிறதில்ல. ஏன்னா நான் கட்டுரையாக வாசிக்கவில்லை, பேசினேன். பேசுகிற போது சில வார்த்தைகள் நானாக எனக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்கிற பொழுது அந்த கருத்தியலுடைய அர்த்தத்தை அது வேறொரு திசைக்கு கொண்டு போயிருக்கலாம். உதாரணமா ஆகுபெயர் உருவகம் அப்படிங்கிறத, மெட்டானமி அப்படி சொல்றத நாம என்ன சொல்றோம்னு சொன்னால், ஆகுபெயர்னு சொன்ன உடனே தமிழ் சூழல்ல ஒரு அர்த்தம் தான் தரும். அதனாலதான் தமிழவன் என்ன செய்வார்னா, ஆகுபெயர் என்று சொல்லாம ஆகுபெயரம், உருவகம் என்று சொல்லாம உருவகன் என்று சொல்வார். அப்ப அந்த இன்னன்னா வருகிற பொழுது நமக்கு அதனுடைய அர்த்தமானது மாறி இருக்கும். அதை நினைவுபடுத்தி நான் பேசுகிற காரணத்தினாலே, மேடை பேச்சு தோரணையில பேசுகிற காரணத்தினாலே என்னுடைய வார்த்தைகள் ஒருவேளை மாறி இருக்கலாம். ஆனால் முழுமையான ஒரு சிந்தனை தளத்தை தமிழவனுடைய எழுத்து பதிவில இருந்து தற்கால சூழலிலே பின் நவீனத்துவம் பற்றிய மேல் அதிகமான செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த நூலை படியுங்கள் என்கின்ற வேண்டுகோளோடு இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வாரம் நாம் பார்க்கலாம். ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே இதனை நிறைவு செய்து இப்பொழுது நாம் கலந்துரையாடலுக்கு வருவோம். கலந்துரையாடுவோம் அல்லது உங்களுடைய மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை நாம ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொண்டு நாம கொடுக்கக்கூடிய விளக்கத்தையும் இந்த கட்டுரையின் மேல் நம்முடைய மீமொழியான விமர்சனத்தையும் வைப்போம் என்று சொல்லி கேட்ட உங்கள் அனைவருக்கும் மன நிறைவோடு இந்த கூறி என்னுடைய இந்த பேச்சினை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது கலந்துரையாடல் நம்மிடத்தை தொடங்குகின்றது. யார் வேண்டுமானாலும் இந்த கலந்துரையாடலை முன்வைக்கலாம். நான் இந்த கருத்தரங்கானது ஒரு பயன் தரக்கூடிய விதத்திலே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கட்டுரை என்னுடைய மனதிலே என்னென்ன மாதிரியான கேள்விகளை எல்லாம் எழுப்பியது என்று சொல்லி தலைப்பிற்கு கீழேயே அந்த கேள்விகளையும் நான் கொடுத்திருந்தேன். ஆனால் அந்த கேள்வியை ஒட்டியோ அல்லது நான் பேசிய பேச்சில இருந்து நீங்களும் என்ன செய்யலாம், வேறுபட்ட ஒரு சூழலிலே நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இது பற்றி நிறைய ஆங்கில பேராசிரியர்கள் இருக்க வேண்டும். தமிழ் பேராசிரியர்கள் அவர்களை பற்றியெல்லாம் நமக்கு பெரும்பாலும் தெரிந்திருப்போம். மீண்டும் மீண்டும் அவர்களை குறை சொல்வதனால் எந்த ஒரு புதிய பயன் ஏற்பட போவதில்லை. ஆகவே நாம நினைக்கிற மாதிரி குறைந்தபட்சம்
ஒரு 50 பேராவது பதிவு பண்ணிய பின்னாலே இதை கேட்கக்கூடியவர்கள் 50 பேராவது இருப்பார்கள். அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு போக்கானது இலக்கியத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என அவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு குறைந்த எண்ணிக்கையிலே இருந்தாலும் கூட தொடர்ந்து எந்த விதமான ஒரு அலுப்போ சலிப்போ இல்லாமல் நான் நடத்தி கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறீர்கள். இப்ப நாம பேசலாம். யுவராஜா அவர்கள் இப்பொழுது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அல்லது இது பற்றிய மேலதிகமான விளக்கங்கள் ஏன்னா நீங்க ஆரம்பிச்சு வைப்பீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே தான் உங்களிடத்து முதலாக நான் கேட்கிறேன். வணக்கம். சொல்லுங்க. நீங்கள் அடிக்கடி இந்த ஆகு பெயரையும் ஆகு பெயரன் உருவகம் என்ற வேறுபாட்டை சுட்டி கொண்டிருப்பீர்கள். வளமையாக இருக்கிற ஆகு பெயர் என்றதில் இருந்து அல்லது உருவகத்தில் இருந்து தமிழவன் அவர்கள் ஆகு பெயரன் உருவகன் என்றத பயன்படுத்த வேண்டியதற்கான அடிப்படை காரணம் என்ன? அவ்வாறு அவர் பயன்படுத்தியதால் ஏற்பட்ட விளைவு என்ன என்பதை சொல்லினால் உதவியாக இருக்கும். யுவராஜா அவருடைய கேள்விக்கு அது தனியாகவே ஒரு பேச வேண்டிய ஒன்று. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை எனக்கு நான் சொல்றேன், மற்றபடி எனக்கு பிற நாடுகள் பற்றி எல்லாம் எனக்கு தெரியாது. தமிழ் கல்வி சூழல் எப்படி இருக்குன்னு சொன்னா, பொதுவாகவே ஆகுபெயர் உருவகம் அப்படி சொன்ன உடனேயே அப்படியே என்ன சொல்றது, கிளிப்பிள்ளைகள் என்ன மாதிரி சொல்லி கொடுத்ததை திரும்ப திரும்ப சொல்லுமோ, எந்த விதமான விமர்சன தன்மையும் இல்லாமல் பழைய விளக்கங்களையே இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்பத்திலேயே நாம எந்த ஒரு விமர்சன இடையீடும் இன்றி சொல்லி கொண்டிருப்போம். இதுக்கு மேல அதிகமான விளக்கம் வேண்டும் என்று சொன்னா, பழந்தமிழ் இலக்கியத்தில் அமைப்பியலும் குறியியலும் என்று உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனமானது தமிழவன் பேசிய அந்த பேச்சினை ஒரு நூலாக வெளியிட்டிருக்கிறார்கள். ஏன்னா அது நிறைய விவாதங்கள் உள்ள ஒரு பகுதி. அதுல சந்தேகமாக யுவராஜா அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். ஒரு 5 மணித்துளியிலே அதை விளக்க முடியாது. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மரபாக ஆகுபெயருக்கும் உருவகத்திற்கும் கொடுக்கக்கூடிய விளக்கம் அதே வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அது 21ஆம் நூற்றாண்டுடைய கால்பகுதிக்கு அது தரக்கூடிய புதிய விளக்கத்தை தராமல் கல்வி புலத்திலேயும் மரபான இலக்கியம் கற்றவர்களிடத்திலேயும் அதே ஒரு என்ன சொல்றது, அதே கருத்தை தான் கொண்டு வரும் என்பதனால அதை மாற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக அந்த கடைசி எழுத்தை அந்த உருவகன் ஆகுபெயர் அப்படிங்கிறத மாற்றி இருக்கிறார். இதனுடைய அதிக விளக்கத்தை நான் சொன்ன அந்த நூலிலே உங்களுக்கு கிடைக்குமே ஆனால், அல்லது உங்களுடைய நண்பர்கள் யாராவது தமிழகத்திற்கு வருவார்களே ஆனால் அந்த புத்தகம் ஒன்றை உங்களுக்கு வாங்கி அனுப்புவேன். அந்த நூலானது பழைய இலக்கியங்களை புதிய அமைப்பியல் குறியியல் பார்வையிலே பார்ப்பதற்கு ஒரு வழிகாட்டியாக ஏதுவாக அந்த நூலானது அமைந்திருக்கும். இப்பொழுது என்னால் இந்த விளக்கத்தை தான் தர முடியும், முழுமையான ஒன்றை என்னாலே சொல்ல முடியாது. ஆகவே யுவராஜா அவர்கள் கேட்ட கேள்வி ஒரு நூலிலிருந்து நான் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு பதில் தான். சுருக்கமாக விடை தந்திருக்கின்றேன். அடுத்தால நீங்க வேற யாராவது நமக்கு கேள்விகள் இருக்கிறாங்களா? எல்லாருக்குமே நம்ம பார்த்தாச்சுன்னு சொன்னால், பெரும்பாலும் பொங்கல் கழிந்த மறுநாள் அப்படிங்கிறது அதையும் நேற்றே கொண்டாடியாச்சு. இன்றைக்காவது அதை தவிர்த்து கலாச்சார தொடர்பாக பல விஷயங்களை பேசி கொண்டிருக்கிறார்களே, இது பற்றி கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதயராஜா அவர்கள், அயாத் அக்பர் அவர்கள், கணேஷ் அவர்கள், சண்முகம் போன்றவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். இந்த ஒரு 10 பேருக்காவது நாம சொன்ன கருத்தானது போய் சேர்ந்திருக்கும், சேர வேண்டும் என்கின்ற தன்மையிலே சொல்றேன். அயாத் அக்பர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கிறார். அவரது இந்த பின் நவீனத்துவம் பற்றிய தமிழவனுடைய பதிவுக்கு ஏதாவது எதிர்வினை செய்கிறாரா அப்படிங்கிறத
சொல்லணும்னு நினைச்சா நீங்கள் சொல்லலாம். அயாத் அக்பர் சொல்லுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம், ரொம்ப நாளாச்சு. சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் ஐயா. இந்த பின்னவனித்துவத்தை பத்தி அதாவது நவீனத்துவம் பின்னவனித்துவம் இது ரெண்டுத்தையும் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. இப்போ செவ்வாழை அப்படி என்ற அண்ணாதுரை எழுதின கதையை கூட இந்த பின்னவனித்துவ பாணியில பார்க்கலாமா? செவ்வாழை என்ற கதையை கூட அதாவது இப்போ நம்ம முதலாளித்துவம் அப்படின்னு சொல்றோம்லவா, இப்ப இந்த காலகட்ட பின்னவனித்துக்கு ஒரு காலகட்டம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த கதையை கூட பின்னவனித்துவ பார்வையில பார்க்கலாமா அப்படின்றது ஒரு சிறிய சந்தேகம் ஐயா, சந்தேகம் மட்டுமே. அதாவது நாம இதுவும் என்ன சொல்றதுன்னா, கல்வி புலம் சார்ந்துதான் நாம பதில் சொல்லணும். அதாவது நாம ஒரு கோட்பாடை பற்றிய இது சொல்றோம். கோட்பாடு அப்படிங்கிற பின்னவீனத்துவத்தை இன்னைக்கு நாம வச்சிருக்கிறது என்னன்னு சொன்னா, நானும் ஏற்கனவே சொல்ற ஒரு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பின்பலம் தான் எனக்கும் உண்டு. நான் ஒரு தத்துவவாதியாகவோ அல்லது புதிய சிந்தனைகளை உருவாக்க வேண்டும் என்பதோ எனக்கு அடிப்படையில இருக்கா இல்லையாங்கிறத நான் உரசித்தான் பார்க்கணும். ஆனா நாம கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறதுனால பின்னவீனத்துவம் பற்றி சொன்னது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த அண்ணா அவர்கள் இலக்கியத்திலேயும் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுல செவ்வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதை, நல்ல கதை. அதாவது ஒரு பண்படுத்தப்படாத ஒரு நிலத்தை கணவனும் மனைவியுமாக இருக்கக்கூடிய அந்த பாமர விவசாயிகள் அதையெல்லாம் பண்படுத்தி மலையிலிருந்து வரக்கூடிய நீரை எல்லாம் கொண்டு செலுத்தி வாழையெல்லாம் பயிரிடுகிறார்கள். நெல் வாழையெல்லாம் அதுல நல்ல அருமையான வாழை தோப்பு மாதிரி வளர்கிறது. ஒரு வாழையானது காய்த்து விடுகிறது. செவ்வாழை பழம் அப்படின்னு சொல்லக்கூடியது. விலை இன்னைக்கு பழத்திலேயே அதிகமான விலை போகக்கூடிய பழம் செவ்வாழை அப்படிங்கிறது. ஏத்தம்பழம்லாம் இருக்குது, பாலாங்கொட்டன் பழம்லாம் இருக்குது. செவ்வாழைங்கிறது அதிக சத்துள்ளதும் விலையானதும். அப்ப அந்த செவ்வாழை கொலைகள்ன உடனேயே அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் பாக்குறாங்க. அப்ப இந்த செவ்வாழை பழம் ரொம்ப ருசியா இருக்கு, நாமளே பாடுபட்டு விளைவிச்சது, இதை நாம நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த விவசாயிகளுடைய குடும்பமானது நினைக்கிறது. ஆனால் அது வரைக்கும் அந்த நிலத்தை பார்க்காத அந்த நிலச்சுவான்தான். இப்ப நாம பாக்குறோம், நம்ம இதுல நிலத்துக்கு உரிமையானவர் நிலச்சுவாந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபியூடல் லார்டு அப்படிங்கிறது தான். ஆனா நிலத்துல பாடக்கூடியவன் பெஷண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய, அப்போ நிலம் உடையவன் நிலம் உழைக்கக்கூடிய விவசாயி அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இருக்குது. அப்ப அந்த தன்மையில இருக்கக்கூடிய அந்த நில உடைமை சொந்தக்காரன் என்ன செஞ்சிடான்னு சொன்னா, அந்த செவ்வாழை கொலையை பார்த்த உடனே அவனை பார்த்து, நீ நாளைக்கு நம்ம வீட்டுல இந்த கொலையை கொண்டாந்து வெட்டி வச்சிரு அப்படிங்கிறான். அது வெட்டி, அவன் விவசாயி தானே, அந்த லேண்ட்லார்ட் அதை அப்படியே கேட்டுக்கொண்டு அவருடைய வீட்டிலே கொண்டு போய் இறக்கி விடுறான். அந்த பிள்ளைகள்லாம் அது ஏக்கத்தோடு பார்க்கிறார்கள். இதை நீங்க அப்படியே ஒரு காட்சியாக எடுப்பீர்கள், ஆனால் நிலக்கிணாருக்கும் விவசாயிக்கும் இருக்கக்கூடியதா பார்க்கலாம். ஆனா அந்த நிலக்கிணார் என்பதுல நீங்க என்ன செய்யலாம், ஒரு முதலாளியா வைக்கலாம் அல்லது ஒரு பின் முதலாளியா வைக்கலாம். அவருடைய ஏவுகணை அல்லது அதிகார ஏவுகணை என்பது அறிவு சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால அந்த ரேஷனாலிட்டியாக அந்த உழைப்பாளி விவசாயி இன்னைக்கு அறிவுவாதத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய, இப்ப நீங்க பின் முதலாளித்துவத்தினுடைய ஒரு சிம்பலாக நீங்க யாரை பார்க்கலாம்னு சொன்னா, ஐடி ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய, ஐடி ஃபீல்டை ஆட்சி செய்யக்கூடிய உலக முதலாளியத்தை நீங்க பார்க்கலாம். கார்பரேட் என்று சொல்லக்கூடியவர்கள் பார்க்கலாம். இப்ப இந்த கார்பரேட்டுகள்லாம் தன்னுடைய பணத்தை விருத்தி பண்ணுவதற்கு யாரை ஒரு என்ன சொல்றாங்க, உற்பத்தி செய்யக்கூடிய மூலதனமாக வைத்துக் கொண்டிருக்கிறான்னு சொன்னா, இந்த ஐடியில தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய அறிவை மூலதனமாக கொண்டிருக்கக்கூடியவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இவெல்லாம் என்ன செய்யறான்னு சொன்னா, நம்ம மேல் நாடுகளுக்கு போய் அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளில் போயாச்சு சொன்னா ஐடி நாலேஜை வச்சுக்கிட்டு நாம நிறைய சம்பாதிக்கலாம். ஆனா இங்க இருக்கக்கூடிய நிலவுடைமை நிலக்கிழாரோ முதலாளியோ எப்படி விளைந்த 100 விழுக்காடு
விளைச்சல்ல 10% தான் கொடுத்தாரோ, அதே மாதிரி உலக முதலாளியம் பின் முதலாளியமானது இந்த அறிவுஜீவிகள் உழைக்கக்கூடிய உழைப்புக்கு 10%ஆவது அவர்கள் ஊதியம் கொடுக்கிறார்களா, அந்த ஊதியம் சரியாக தரப்படவில்லை என்பதை அவர்கள் யோசித்து பார்க்கிறார்களா, அல்லது அங்கு இருக்கக்கூடிய ஒரு சொகுசான வாழ்க்கையிலே லயித்து போயிருக்கிறார்களா, இதெல்லாம் நாம என்ன செய்யலாம். அங்க செவ்வாழையிலே வரக்கூடிய நிலக்கிழார் அதற்கு அதை குறிக்கக்கூடிய வேறொன்றாக பின் முதலாளியை வைத்துக் கொள்வதில்லையானால் அவர்களை மறைமுகமாக ஒரு சுகபோகமான சொகுசான வாழ்க்கையை கொடுத்து சுரண்டக்கூடிய ஒன்றாக அதற்கு ஆட்படக்கூடியவர்களாக யார் இருக்காங்கன்னு சொன்னால் அறிவுஜீவிகளாக இருக்கக்கூடிய கணினியை இயக்கி தன்னுடைய ஆற்றலை தெரியாதன்மையிலே விற்பனை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதில் தாங்கள் எப்படிலாம் அந்நியப்பட்டு இருக்கிறோம் என்பதையெல்லாம் அவர்கள் யோசிக்கிறதே இல்லை. இந்த மாதிரி நீங்க செவ்வாழையில வரக்கூடிய அந்த ஃப்ரேமுக்கு சட்டகத்துக்கு நீங்க என்ன செய்யலாம், நிலக்கிழார் விவசாயி அப்படிங்கிறத பதிலியாக நீங்க முதலாளியை சொல்லிக் கொள்ளலாம், அல்லது சோவியத் ரஷ்யாவை சொல்லிக் கொள்ளலாம், அல்லது அமெரிக்காவை சொல்லிக் கொள்ளலாம், அல்லது பின் முதலாளித்துவத்தை சொல்லிக் கொள்ளலாம், அல்லது பின்னவீனத்துவ சூழலிலே இவர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய உறவு நிலையை நீங்கள் பொருத்தி பார்த்துக் கொள்ளலாம். நீங்க எந்த கான்டெக்ட்ல எதுக்காக இதை கையாளுகிறீர்களோ அதற்கு தகுந்தபடி செவ்வாழையிலே வரக்கூடிய கதாபாத்திரங்களுடைய சிம்பலானது மாறிக்கொள்ள வேண்டும். அல்லது நீங்கள் மாற்றிக்கொண்டு பார்த்தால் நீங்கள் நவீனத்துவ தன்மையிலேயோ அல்லது பின் நவீனத்துவ தன்மையிலேயோ அந்த கதையை பார்ப்பதற்கு புதிய விளக்கங்களை எல்லாம் அடைவதற்கு அது ஒரு வாய்ப்பாக வழியாக இருக்கும். அயா தக்பதி அதை முழுசா அவர் ஏற்றுக்கொள்வாரா? ஆனா என்னால இந்த சமயத்தில் அந்த மாதிரியான ஒரு விளக்கத்தை தான் தர முடிகிறது. ரொம்ப நன்றி ஐயா. மிக்க நன்றி ஐயா. மிக்க நன்றி. அழகான உரை ஐயா. மிக்க நன்றி. இத மாதிரி யாராவது கேள்வி கேட்டாச்சுன்னு சொன்னா, அதாவது குறிப்பான் குறிப்பீடு குறி அப்படின்னு ஒரு முக்கோணம் சேராத புள்ளிகளா இருக்கும். குறிப்பான் குறிப்பீடு அது ஒரு நாணயத்தினுடைய இரு பக்கங்கள் மாதிரி இருக்கும். இதற்கு அடிக்கடியாக சொல்லக்கூடிய ஒன்றுதான் புலி அப்படிங்கிற ஒரு 2 எழுத்துள்ள ஒரு வார்த்தை ஒரு மிருகத்தை குறிக்கிறது. அது குறிப்பான், சப்தம், ஒலி. இந்த புலின்னு சொன்ன உடனேயே நம்ம மனசுல மென்டல் இமேஜ் என்ன ஒண்ணு உருவாகும். புலி அப்படிங்கிறத நம்ம பார்த்திருப்போம் அல்லது பார்த்திருக்க மாட்டோம். பேப்பர்ல கூட நம்ம பார்த்திருக்கலாம், படிக்கும் போதும் பார்த்திருப்பாங்க. ஆங்கில புத்தகமா இருந்தால் டைகர்னு சொல்லியிருப்பான், தமிழ்ல புலின்னு சொல்லுவான். அந்த கோடுகளால் வரையப்பட்ட ஓவியமானது நம்முடைய பிம்பமாக மனதிலே தங்கிவிடும். அப்போ இந்த குறிப்பான் என்று சொல்லக்கூடிய சப்தத்தை எழுப்பின உடனேயே மனதிலே அந்த புலி என்று சொல்லக்கூடிய மிருகத்தை பற்றிய ஒரு இமேஜ் உருவாது இல்லையா? அதுதான் குறிப்பானுக்கும் குறிப்பீடுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நாணயத்தினுடைய இரு பக்கங்கள் மாதிரி. இந்த ரெண்டும் நமக்கு என்னத்தை கொண்டு வருதுன்னு சொன்னால் குறி என்று சொல்லக்கூடிய ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துகிறது. அப்ப இந்த ரெண்டும் சந்திக்கக்கூடிய ஒரு புள்ளி நிரந்தரமாக இருக்காது. அதுல நிறைய இடைவெளிகள் இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இப்ப நாம அதுல வரக்கூடிய நிலக்கிழார் என்பதை குறிப்பான்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால், அது குறிப்பான் என்பது நிலக்கிழாருக்கும் அந்த விவசாயிக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு, விவசாயியினுடைய குடும்பம் எவ்வாறு பாதிக்கப்படுகிறது, அது அந்த கதை தரக்கூடிய ஒரு சித்திரம். அந்த குறிப்பான் அதை நீங்க மாற்றிக்கொள்ளலாம். ஒரு முதலாளியாக மாற்றிக்கொள்ளலாம், ஒரு நிலக்கிழாராக வைத்துக் கொண்டிருக்கலாம், அல்லது ஒரு என்ன சொல்றது இன்னைக்கு பொது உடைமை என்று சொல்லிக்கொண்டு தனக்கு உதாரணமா நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கக்கூடிய யுத்தம், அந்த உக்ரைன் என்ன மாதிரி எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, பொது உடைமை என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் அதை அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அந்த மாதிரி நீங்க அங்க குறிப்பானை கொண்டு போயிடலாம். அதனால அந்த குறி என்று சொல்லக்கூடிய ஒன்று ஒரு குறிப்பிட்ட புள்ளியிலே சந்தித்து இறுதியான ஒரு முடிவு என்பதை பெறாமல் தொடர்ச்சியாக அந்த இன்பினிட் தன்மையிலே ஒரு இறுதி என்பது இல்லாமல் தொடர்ந்து செல்லக்கூடிய ஒரு சிக்கலாக இருக்கக்கூடிய ஒன்று என்பதை நீங்கள் அந்த சட்டகத்தை புரிந்து கொள்வீர்கள். ஆனால் எந்த கதைக்கும் நீங்கள்
எல்லா விதமான தத்துவத்தையும் குறிப்பான், குறிப்பீடு, குறி என்று சொல்லக்கூடிய முக்கோணத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஒன்றை ஒன்று தொட்டுக்கொள்ளாத தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு சட்டகத்தை நீங்கள் கல்விப்புலத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர்களுக்காக நான் அந்த சட்டகத்தை ஒரு எதேச்சையாக தன்மையிலே சொன்னேன். ஆனால் அதை விட இப்பொழுது நிறைய அட்வான்ஸ்டு தன்மையெல்லாம் இருக்கிறது. ஆகவே அயாத் அக்பர் அவர்கள் இந்த சட்டகத்தையும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு சின்ன வேண்டுகோளோடு வேறு யாராவது இருந்தாலும் நீங்க கேட்கலாம். சுந்தரம் அவர்கள் இந்த அறிவுவாதத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அழிவை அவர் ஒரு இயற்பியல் துறை சார்ந்தவர். காவல் கிணறு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த காற்றாடி ஆலைகள் இருக்கு இல்லையா, அதை பற்றியெல்லாம் செய்திகளை சேகரித்து தரவுகளை கொண்டு தன்னுடைய பிஹெச்டி பிசிக்ஸ் மேஜர்ல ஒரு ஆய்வு செய்து டாக்டரேட் பட்டம் வாங்கியவர். அவர் கூட இந்த அணுகுண்டு தயாரிப்பதை பற்றி ஏதோ சொல்லணும் அப்படின்னு சொன்னார். அதை பற்றி நீங்க ஏதாவது சொல்லணும்னா கூட நீங்க சொல்லிக் கொள்ளலாம். சுந்தர், நீங்க ஏதாவது சொல்லணுமா? சுந்தரம், அவங்க காலையில் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, அந்த அணுவை பற்றி கண்டுபிடித்த விஞ்ஞானி அணுகுண்டு ஜப்பானிலே இருக்கக்கூடிய 2 நகரங்களிலே வீசப்பட்ட பொழுது அது மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்திய உடனேயே அணுவனுடைய ஆக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கண்டுபிடிப்பை செய்த அந்த விஞ்ஞானியானவர் தன்னிலை தளர்ந்து மிகவும் துக்ககரமாக மாறி அழுது புலம்பினார் அப்படிங்கிற ஒரு செய்தியை இயற்பியல் படிப்பவர்கள் படித்திருப்பார்கள் என்கின்ற ஒரு செய்தியை நான் சொல்ல வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். அவர் சொன்ன மாதிரியே நானும் சொல்றேன். அப்ப அறிவுவாதம் என்பது வெறுமனே ஆக்கத்திற்கு பயன்படுவது நல்லதுதான். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் அதிகாரம் அல்லது பொருளாதாரத்தை மேலோங்க வைக்க வேண்டிய ஒரு சூழல், இதையெல்லாம் என்ன சொல்றது, கார்ப்பரேட் முதலாளிகளிடம் சேருகிற பொழுது அந்த கார்ப்பரேட் முதலாளிமார்கள் தங்களுடைய செல்வத்தை பெருக்க வேண்டும் என்று நினைக்கிற சமயத்துல அரசியலினால் அதிகாரம் செலுத்தக்கூடிய அரசியல்வாதிகளையும் அவர்கள் ஆட்டி படைப்பார்கள். இன்னைக்கு நிறைய நாடுகள் அமெரிக்காவினுடைய பன்னாட்டு முதலாளியம் தயாரித்திருக்கக்கூடிய ஆயுதங்களை வாங்குவதிலே போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிரான்ஸ் போன்ற நாடுகளும் விதிவிலக்கு அல்ல. ஆயுதம் தயாரிப்பது என்பது அறிவினுடைய விளைச்சல் தான் என்று சொன்னாலும் அதை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறார்கள் சொன்னா, உலக மக்களை, பாமர மக்களை, ஏதுமே இந்த ஆயுதங்களினால் அதை பற்றி அறிவே இல்லாதவர்களை எப்படியெல்லாம் இந்த அறிவானது அடக்குகிறது, அரசியல்வாதிகளுக்கு ஒரு ஆளுவதற்கான அதிகாரத்தை தருகிறது. அதிகாரத்தின் மூலமாக பணம் படைத்தவர்கள் மேலும் தங்களுடைய செல்வத்தை பெருக்கிக் கொள்வதற்கு இந்த அறிவானது எப்படி ஒரு உறுதுணையாக இருக்கிறது என்பதையெல்லாம் தான் இந்த பிராங்க்ஃபர்ட் சிந்தனை பள்ளியாளர்கள் நமக்கு சொன்னார்கள். அந்த தன்மையிலே அறிவுவாதம் நமக்கு தேவையில்லை என்று சொல்ல முடியாது. அறிவுவாதத்தினுடைய நல்ல அம்சங்களையும் அறிவு ஏற்படுத்தி தரக்கூடிய அழிவுகளையும் நாம ஏற்படுத்தி இந்த இரண்டினால் ஏற்படக்கூடிய சாதக பாதகங்களை தமிழ்ச்சூழலிலே, அதுவும் மதமும் பிறப்பினால் ஏற்படக்கூடிய ஜாதி பாகுபாடும் மூட பழக்க வழக்கங்களும் அகற்ற வேண்டும் என்கின்ற ஒரு தன்மையிலிருந்து சற்றும் ஒரு விழிப்பு உணர்வு பெறாமல் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழ் சமுதாயத்திலே இந்த அறிவு என்பது எவ்வளவு தூரத்திற்கு பயன்படும் என்பதை பெரியாரை பற்றிய இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய வாக்குவாதங்கள் எல்லாம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அதனாலதான் நாம என்ன சொல்றோம், மீண்டும் மீண்டும் பெரியாரை ஒரு குறிப்பிட்ட 4-5 வார்த்தைகளுக்குள் அடக்கி விடாதீர்கள். அந்த மாதிரியான வார்த்தைகள் அவருடைய சிந்தனைகளிலே தோன்றுவதற்கு அடிப்படையாக அமைந்திருக்கக்கூடிய தமிழ்ச்சூழல் என்ன என்பதை யோசித்து பாருங்கள். அந்த தமிழ்ச்சூழல் இன்றைக்கு என்ன மாதிரி எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. அன்னைக்கு அவர் வச்ச கருத்தை இன்னைக்கு நாம அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன மாதிரி ஒரு மாடிஃபிகேஷனோடு நாம கொண்டு போகலாம், இதையெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டும்.
ஆகவே பெரியாரை அவர் தோன்றிய அந்த 1950 காலத்திலேயே வெங்காயம் கண்ணீர் துளிகள் என்கின்ற ஒற்றை வார்த்தைகளிலே அவரை அடக்கி விடாமல், எப்படி அண்ணா அவர்கள் நாம என்ன சொல்லுவோம்னு சொன்னா, அண்ணாவினுடைய அரசியல் சிந்தனைகள்லாம் பார்க்க மாட்டான். பொதுமக்கள் என்ன பேசுவோம் அப்படின்னு சொன்னா, அவர் பொடி போடுறது பேசிக்கொண்டு இருக்கும் போது பொடி போடணும்னு நினைச்சா அவர் முழங்கையில கொஞ்சம் முதல்ல பொடியை தடவி விடுவாராம், அப்படியே மூக்க தடவுற மாதிரி தடவிட்டு போயிடுவாரு அப்படின்னு அந்த சாதுரியத்தை தான் வியந்து சொல்லுவானே ஒழிய, அவர் பேசும்போது என்னென்ன மாதிரியான சமுதாய அரசியல் கருத்துக்களை எல்லாம் வச்சு சொல்லுவான் அப்படிங்கிறத பொதுமக்கள் யோசித்து பார்ப்பார்களா? அப்படி வாழக்கூடிய இந்த காலகட்டத்துல பெரியாரிய சிந்தனைகள் அவை தோன்றிய சூழல் என்ன, இன்றைக்கு 25ஆம் ஆண்டிலே அந்த சிந்தனைகளிலே நாம் என்னென்ன மாதிரியான ஒரு சீர்திருத்தங்கள் அல்லது மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் இந்த பின் நவீனத்துவத்தை மையமாக வைத்துக் கொண்டு இந்த உரையானது அமைந்திருக்கிறது. நீங்கள் யாராவது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இதை நான் விதைச்சிருக்கிறேன். நம்ம 10 பேர் மனசுல 10 பேர் என்று சொல்லக்கூடிய அந்த என்ன சொல்றது நாத்தங்காலிலே நான் விதைச்சிருக்கிறேன். இந்த நாத்தங்காலிலே விதைக்கப்பட்ட விதைகள் நாற்றுகளாக மாறி பல்வேறு வயல்காடுகளிலே நடுகின்ற பொழுது அது நல்ல விளைச்சலை தரும் என்கிற நம்பிக்கையில நீங்கள் யாராவது உங்களுடைய சந்தேகங்களை அல்லது உங்களுடைய மேலதிகமான விளக்கங்களை தருவீர்களேயானால் நாம தொடரலாம். இல்லாவிடில் அடுத்த வாரத்திற்கு நாம 2 பின்னவீனத்துவாதிகளை பற்றிய பேசிய அந்த 2 பேருடைய கருத்துக்களையும் அவருடைய கருத்துக்கள் மூலமாக என்னுடைய மனதிலே தோன்றி இருக்கக்கூடிய கேள்விகளையும் முன்கூட்டியே இந்த வாரமே உங்களுக்கு நான் அனுப்பி இருக்கிறேன். ஆகவே நாம படிக்க வேண்டும், கலந்து உரையாட வேண்டும். பொங்கலுக்காக ஊர் சென்றிருக்கக்கூடிய பொங்கல் கொண்டாட்டங்களை மாடுபிடி பிடித்தல் என்கின்ற அந்த நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் முடித்திருப்பீர்கள். அடுத்த வாரம் 22ஆம் தேதியாவது வளமையாக வரக்கூடிய ராஜா, திருநாவுக்கரசு, வனிதா, முத்தையன், கந்தசாமி போன்றவர்கள் அடுத்த வாரமாவது நீங்கள் பங்கு பெற வேண்டும். ஏனென்றால் நாம தான் என்ன செய்ய வேண்டியிருக்குது, ஒரு ஊற்றாக இருந்து தண்ணீரை வெளியிலே கொண்டு சென்று பலருக்கும் பயன்படக்கூடிய விதத்திலே குறைந்தபட்சம் அறிவை உள்வாங்கி செயல்படக்கூடிய ஆட்களாக இருக்கிறோம். கணேசன் போன்றவர்கள், அதுக்கப்புறம் அயாத் அக்பர் போன்றவர்கள் எல்லாருமே அடுத்த வாரம் மீண்டும் அவருடைய நண்பர்களோடு இந்த காணொளி காட்சியை, இந்த இணையவழி கருத்தரங்கை நடத்தி நாமும் அனைவரும் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி கூறக்கூடிய விதத்திலே ஆழ்வார்குறிச்சி இங்கே இந்த அமைப்பை சார்ந்த முனைவர் சுந்தரம் அவர்கள் தன்னுடைய நன்றி உரையை சொல்ல வருகிறார்கள். அவர்களை சொல்லும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் மீண்டும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய ஒரு நிகழ்வு ஒரு வித்தியாசமான முறையில் விமர்சிக்கப்பட்ட ஒரு விமர்சன கருத்தரங்காகவே கருத வேண்டியிருக்கிறது. இந்த விமர்சன இணையவழி கருத்தரங்கத்திற்கு வருகை வந்துள்ள இலக்கிய ஆர்வலர்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் ஆராய்ச்சி மாணவர்களுக்கும் மேலும் சிவசோழர்களுக்கும் ஆழ்வார்குறிச்சி இங்கே என்ற அமைப்பு மற்றும் பாளையங்கோட்டை மேலும் வெளியீட்டகத்தார் சார்பில் எங்கள் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மீண்டும் நாம் அடுத்த வாரம் புதன்கிழமை இணைய வழியில் சந்திப்போம். நன்றி.